இப்போது நம்ம இந்த வீடியோவில் கோவேரியன்ஸ்னால் என்ன, காரலேஷன்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். தென் அதுக்கப்புறமா ரெக்ரெஷன்னா என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோவேரியன்ஸ்னால் என்ன அப்படின்னா, எ காமன் மெஷர் ஆஃப் தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ ரேண்டம் வேரியபிள்ஸ் இஸ் தி கோவேரியன்ஸ். ரெண்டு ரேண்டம் வேரியபிளோட எடுத்துக்கிட்டு அதோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி படித்தோம் அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கோவேரியன்ஸ்னு சொல்கிறோம். இப்போ நம்ம ப்ராப்ளமில் பார்க்க போகிறோம் அப்படின்னா கோவேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் கோவேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு இ ஆஃப் எக்ஸ் ஒய் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் இன்ட்டு இ ஆஃப் ஒய். இதில் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா மீன் ஆஃப் எக்ஸ் நமக்கு தெரியும். மீன் கண்டுபிடிக்கிறோம். எக்ஸுங்கிற வேரியபிளுக்கு மீன் கண்டுபிடிக்கிறோம். இது ஒய்ங்கிற வேரியபிளுக்கு மீன் கண்டுபிடிக்கிறோம். இது எக்ஸ் ஒய்யை மல்டிப்ளை பண்ணி அதுக்கு மீன் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். இதை நம்ம கொடுத்துருக்க கிவன் டீட்டெயிலை பொறுத்து சப்போஸ் டிஸ்கிரீட்டில் கொடுத்துருந்தா டிஸ்கிரீட்லையும், கண்டினியூஸில் கொடுத்துருந்தா கண்டினியூஸ்லையும் அதோட மீன் கண்டுபிடிக்கணும். இது வந்து கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கண்டுபிடி அப்படின்னு கொஷின் கேட்டாங்க அப்படின்னா, ப்ராப்ளம் கேட்டாங்கன்னா அது கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. தென் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா 2 மார்க்கில் சம் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபஸ்ட்டு கோவேரியன்ஸ் ஆஃப் ஏஎக்ஸ் கமா பிஒய் இஸ் ஈக்குவல் டு ஏபி இன்ட்டு கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். இது ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. இப்போ இதில் ஏபியோட வேல்யூஸை மட்டும் சேஞ்ச் பண்ணி 2, 3 அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணாங்கன்னா, ஏக்கு பதிலாக 2வும் பிக்கு பதிலாக 3யும் போட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே 2 இன்ட்டு 3 6 இன்ட்டு கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு கண்டுபிடிப்போம். இது மாதிரி 2 மார்க்கில் கொஷின் கேட்கலாம். அதே மாதிரி இதுவும் ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஏ கமா ஒய் ப்ளஸ் பி அப்படின்னா, அங்கே இது அடிஷனில் இருக்குது அப்படின்னா நம்ம கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யாவே கிடைக்கும். அதில் சேஞ்சஸ் இருக்காது. அடிஷனில் இங்கே ஒரு ப்ளஸ் கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இங்கே கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யாவே இருக்கும். இதுக்கும் நம்ம 2 மார்க்கில் கொஷின் கேட்கலாம். ஏபிக்கு பதிலாக வேறு ஏதாவது வேல்யூஸ் கொடுத்துட்டு, இல்லை முன்னாடி இருக்கிற ப்ராப்பர்ட்டியையும் இதையும் சேர்த்து கூட நமக்கு கொஷின் கேட்கலாம். இப்போ கோவேரியன்ஸ் ஆஃப் 2x + 3 4x + 5 அப்படின்னு கொடுத்துட்டு ரெண்டு ப்ராப்பர்ட்டியையும் கம்பைன் பண்ணியும் நமக்கு கொஷின் கேட்கலாம். அதுதான் இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி. கோவேரியன்ஸ் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி சிஒய் ப்ளஸ் டி அப்படின்னா ஏசி இன்ட்டு கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்னு வரும். இது ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. சப்போஸ் ரைட் எனி 2 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு கொடுத்துருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எழுதிக்கலாம். அதே மாதிரி வேரியன்ஸ் ஆஃப் x1 + x2 இஸ் ஈக்குவல் டு வேரியன்ஸ் ஆஃப் x1 + வேரியன்ஸ் ஆஃப் x2 + 2 இன்ட்டு கோவேரியன்ஸ் ஆஃப் x1, x2. இதுவும் ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. இதிலேருந்தும் நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஷின் கேட்கலாம். 2 மார்க்கில் கொஷின் கேட்கலாம். இப்போ கோவேரியன்ஸோட ப்ராப்ளம்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம காரலேஷன்னா என்னன்னு பார்த்துக்குவோம். தென் ரெண்டையும் சேர்த்து ஒன்றா ப்ராப்ளமாக பார்ப்போம். இப்போ காரலேஷன்னா என்ன 2 மார்க்கில் கொஷினில் எழுதலாம். கொஷின் கேட்டாங்கன்னா, இஃப் தீஸ் 2 வேரியபிள்ஸ், தட் மீன்ஸ் 2 வேரியபிள் எடுத்துக்கிட்டு அதில் ஒன்றில் நம்ம சேஞ்சஸ் பண்ணோன்னா அதில் இன்னொரு வேரியபிள்லையும் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா காரலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த 2 வேரியபிளுக்கு நடுவில் எப்படி காரலேட் ஆகிருக்கு, லீனியர்லி ஆகிருக்கா, நான் லீனியர்லி ஆகிருக்கா, அல்லது பாசிட்டிவாக இருக்கா, நெகட்டிவாக இருக்கா, இதெல்லாம் நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு வேரியபிளில் சேஞ்சஸ் நடக்கும்போது அதில் அடுத்த வேரியபிளில் இருக்கிற சேஞ்சஸையும் சேர்த்து நம்ம கம்பைன் பண்ணி பார்த்தோம்னா த வேரியபிள்ஸ் ஆர் செட் டு பி காரலேட்டட் அப்படின்னு சொல்கிறோம். இது 2 மார்க்கில் கொஷின் கேட்டால் காரலேஷன் அப்படின்னா 2 மார்க் கொஷின் கேட்டால் இதை எழுதிக்கணும். இப்போ இங்கே பார்த்தோம்னா டைப்ஸ் ஆஃப் காரலேஷன் பார்க்குறோம். டைப்ஸ் ஆஃப் காரலேஷனில் சப்போஸ் தியரிட்டிக்கலாக கொஷின் கேட்கணும் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் காரலேஷன்னா என்ன டிஃபைன் பண்ணு, அதோட டைப்ஸ் என்ன அப்படின்லாம் கொஷின் கேட்கலாம். இப்போது டைப்ஸ் ஆஃப் காரலேஷன்னா என்னென்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் காரலேஷன், சிம்பிள் பார்ஷியல் அண்ட் மல்டிபிள் காரலேஷன், லீனியர் அண்டு நான் லீனியர் காரலேஷன். இதில் பாசிட்டிவ் காரலேஷன்னா என்ன அப்படின்னா இஃப் தி 2 வேரியபிள்ஸ் deviate in the same direction. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து மனுஷனோட ஏஜ் ஆக ஆக அவங்களோட ஹைட்டு வந்து நமக்கு கூடிக்கிட்டே இருக்கும்.
ஒரு 20 அப் டு 30 இயர்ஸ் வரையிலும் நம்ம ஏஜ் கூட கூட என்னவாகும் அப்படின்னா நம்மளோட ஹைட்டும் கூடும். அப்போ அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாசிட்டிவ் கார்லேஷன். ஒரு வேரியபிள், அதாவது ஏஜ், அந்த இயர்ஸ் கூடும்போது நம்மளோட ஹைட்டு, அது இன்னொரு வேரியபிள், அது இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஒன்றில் ஒரு சேஞ்சஸ் நடக்கும்போது பாசிட்டிவாக ஒரே சைடில் பாசிட்டிவ் சைடில் க்ரோத் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதை பாசிட்டிவ் கார்லேஷன் சொல்கிறோம். அதே இப்போ நெகட்டிவ் கார்லேஷன்னா என்ன அப்படின்னா, இஃப் தி டூ வேரியபிள்ஸ் கான்ஸ்டன்ட் டிவியேட் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன், ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நெகட்டிவ் கார்லேஷன்னு சொல்கிறோம். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணுன்னா, இப்போ ஒரு பைக்கை நான் ஒரு 1,00,000 ரூபாய்க்கு வாங்குகிறேன், நான் 2026 வாங்குகிறேன் அப்படின்னா 2027 2028 அப்படின்னு போகும்போது அதோட ரேட் என்னவாகும்னா டிக்ரீஸ் ஆகும். அப்போ எனக்கு இயர்ஸ் கூட கூட அதோட அந்த டிப்ரிசியேஷனில் வேல்யூஸ் என்னவாகும் அப்படின்னா அந்த பொருளோட வேல்யூ வந்து குறையுது. அப்போ ஒரு டைரக்ஷன் என்னவாகுது, மேலே போகுது, அப் சைடில் இருக்குது. இன்னொரு டைரக்ஷன் அதோட ரேட் என்னவாகுதுன்னா டவுன் சைடில் போகுது. அப்போ அதை என்ன சொல்கிறோன்னா நெகட்டிவ் கார்லேஷன் அப்படின்னு சொல்கிறோம். தென் இங்கே சிம்பிள், பார்ஷியல் அண்டு மல்டிபிள் கார்லேஷன்னா என்னன்னு பார்க்குறோம். சிம்பிள் கார்லேஷன் அப்படின்னா ரெண்டு வேரியபிளை மட்டும் எடுத்துக்கிட்டு அதில் நம்ம அது ரெண்டையும் கார்லேட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா அது வந்து சிம்பிள் கார்லேஷன். அப்போ ரெண்டுக்கு மேலே மோர் தென் 3 ஆர் மோர் தென் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம மல்டிபிள் கார்லேஷன். அந்த மல்டிபிள் கார்லேஷன்லேயே நம்ம என்ன பண்ணலாம்னா பார்ஷியலாகவும் கூட எடுத்துக்கிட்டு பார்க்கலாம். பார்ஷியலி ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அதில் நம்ம கம்பேர் பண்ணி ரெண்டு வேரியபிளையும் கம்பேர் பண்ணி பார்க்குறோம், கார்லேட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம், பார்ஷியல் கார்லேஷன்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா லீனியர் அண்டு நான் லீனியர் கார்லேஷன். லீனியர் அண்டு நான் லீனியர் கார்லேஷன்னா என்ன அப்படின்னா, ஒரு வேல்யூ அதிகரிக்கும் போது இன்னொரு வேல்யூ அதிகரிக்கிறதுக்கு பேர் அதிகரிக்கும் இல்லை குறையும். அது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக போயிட்டே இருக்குது அப்படின்னா அதை நம்ம லீனியர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு 1000 ரூபாய் அமௌண்ட்டை ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் போடுறேன் அப்படின்னா 1000 ரூபாய்க்கு எனக்கு ஒரு 3 பைசா வட்டி அப்படின்னா அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு கான்ஸ்டண்ட்டாக என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒரு 10 வருஷம் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா 10 வருஷத்துக்கு கான்ஸ்டண்ட்டாக அமௌண்ட் ஏறி இருக்கும். அப்போ இதை நம்ம ஒரு சார்ட்டாக நம்ம பார்த்தோன்னா இயர்ஸ் ஏற ஏற கான்ஸ்டண்ட்டாக என்னவாக இருக்கும் அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ஏறி இருக்கும். இதை நம்ம லீனியர் அப்படின்னு சொல்லுவோம். அதே நான் லீனியர் அப்படின்னா, நான் லீனியருக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி கோல்டு ரேட் விற்கிது. கோல்டு ரேட் என்னவாகுது, ஒரு நாளைக்கு என்னவாகுது, ஏறுது, ஒரு நாளைக்கு இறங்குது. இப்போ இதை ஒரு ஃப்ளோ சார்ட்டாக நம்ம பார்க்கும்போது என்னவாகும் அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் ரேஷியோவில் வந்து நமக்கு என்னவாக இருக்காது, ஒரு ஸ்ட்ரைட் லைனில் என்னவாக இருக்காது அப்படின்னா நம்ம வரைய முடியாது அந்த ரிசல்ட்ஸை. இப்போது அந்த கோல்டோட ரேட்டு ஏறுது இறங்குது அப்படிங்கும்போது அதோட அந்த டயக்ராம் என்னவாகும் அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரைட் லைனாக இல்லாமல் ஆசிலேட் ஆகியிருக்கும். அதை நம்ம நான் லீனியர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ லீனியர்னா என்ன, நான் லீனியர்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இப்போ கார்ல் பியர்சன்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்குறோம். அதுக்கான ஃபார்முலா நம்ம எப்பயுமே கார்லேஷனை ஆறுங்கிற சிம்பிளில் குறிப்போம். ஆர் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் divided by root of variance of x into root of variance of y. That means standard deviation of x into standard deviation of y. Covariance of x comma y divided by sigma x into sigma y. சிக்மாங்கிறது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னு நமக்கு தெரியும். இப்போ கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டில் ஆரம்பத்தில் சொன்னேன். கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கண்டுபிடிக்கணும்னா இ ஆஃப் எக்ஸ் ஒய் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் இன்ட்டு இ ஆஃப் ஒய். கொடுத்துருக்க கிவன் டீடைல் நமக்கு வந்து டிஸ்க்ரீட்டில் இருந்ததுன்னா டிஸ்க்ரீட்டில் நம்ம என்ன பண்ணிக்கணும், போட்டுக்கணும். இ ஆஃப் எக்ஸ் ஒய் அப்படிங்கிறது என்னென்னா சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் டிவைடட் பை என். அதே எக்ஸ் பார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் பை என். ஒய் பாருங்கிறது என்ன அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் ஒய் டிவைடட் பை என். தென் அதுலேயே நம்ம
கீழே வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பார்க்குறோம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ரூட் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை என் மைனஸ் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் பை என் த ஹோல் ஸ்கொயர். நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இதுக்கு ப்ரீவியஸ்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதை கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் calculate the correlation coefficient for the following heights of fathers x and their son y அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கான். என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா காரலேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. காரலேஷன் கோஎஃபிஷியன்ட் தட் மீன்ஸ் ஆர் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எக்ஸு ஒய்யில் டீட்டெயில்ஸ் வேல்யூஸ் கொடுத்துருக்கு. நம்ம இதிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா காரலேஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ காரலேஷன் கோஎஃபிஷியன்ட்டுக்கு ஃபார்முலா நமக்கு கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிவைடட் பை சிக்மா எக்ஸ் இன்ட்டு சிக்மா ஒய். அப்போ சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்லாம் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்னென்னலாம் தேவைன்னு பார்க்குறோம். எக்ஸு சம்மேஷன் ஆஃப் எக்ஸு சம்மேஷன் ஆஃப் ஒய் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்புறம் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் சம்மேஷன் ஆஃப் ஒய் ஸ்கொயர்லாம் தேவை. ஸோ கொடுத்துருக்க எக்ஸ் ஒய் வேல்யூலேருந்து எக்ஸ் இன்ட்டு ஒய் என்ன எக்ஸ் ஸ்கொயர் என்ன ஒய் ஸ்கொயர் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு எல்லாத்தையும் கூட்டி கீழே சம்மேஷன் ஆஃப் xy summation of x square summation of y square and also summation of x summation of y இந்த வேல்யூஸையும் சேர்த்து கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம் ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுக்கு வசதியாக. இப்போ இங்கே இந்த ப்ராப்ளமில் எக்ஸ் பார் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு ஆல்ரெடி சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை என்னன்னு தெரியும். இங்கே ஃபாதரோட சன்னோடது வேல்யூஸ் எத்தனை வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 8 கொடுத்துருக்காங்க. ஸோ சம்மேஷன் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 544 டிவைடட் பை 8. அப்போ ஆன்சர் நமக்கு 68ன்னு கிடச்சிருக்கு. ஒய் பாரோட வேல்யூ தட் மீன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஒய்யோட வேல்யூ சம்மேஷன் ஆஃப் ஒய் டிவைடட் பை என். அது வேல்யூ சம்மேஷன் ஆஃப் ஒய் 552 டிவைடட் பை 8. அதுக்கு ஆன்சர் 69 கிடச்சிருக்கு. இப்போ எக்ஸ் பார் ஒய் பார்னால் நமக்கு என்ன தெரியும்? எக்ஸ் பார் ஒய் பாருங்கும்போது சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் டிவைடட் பை என்னன்னு போடுவோம். அப்போ இதோட வேல்யூ சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஒய்யோட வேல்யூ என்ன தென் டிவைடட் பை என்னோட வேல்யூ என்ன. சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஒய்யோட வேல்யூ டேபிளில் கண்டுபிடிச்சிருக்கோம். டிவைடட் பை என் போட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, தென் அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை என் மைனஸ் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் பை என் த ஹோல் ஸ்கொயர். சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் பை என்ன தான் எக்ஸ் பார்னு கண்டுபிடிச்சிருக்கோம் வேல்யூ. ஸோ அதையே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. சிமிலர்லி சிக்மா ஒய் தட் மீன்ஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஒய் வேல்யூவும் கண்டுபிடிச்சிக்கிறோம். ஓகே, இப்போ நமக்கு ஃபார்முலாவில் கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ங்கிறது ஃபார்முலா என்ன? இ ஆஃப் எக்ஸ் ஒய் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் ஒய் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் இன்ட்டு இ ஆஃப் ஒய் போடுவோம். அப்போ கண்டுபிடிச்சிருக்க வேல்யூவில் எதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம்? இ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம், இ ஆஃப் ஒய் கண்டுபிடிச்சிருக்கோம், இ ஆஃப் எக்ஸ் ஒய் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் வேல்யூ கிடச்சிரும். நம்ம இங்கே கொஷினில் கண்டுபிடிக்க சொன்னது என்ன அப்படின்னா காரலேஷன் கோஎஃபிஷியன்ட். காரலேஷன் கோஎஃபிஷியன்ட்டுங்கிறது ஆர் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஆர் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிவைடட் பை சிக்மா எக்ஸ் இன்ட்டு சிக்மா ஒய். இப்போ இந்த ப்ராப்ளமில் பார்த்தோன்னா நம்ம ஆர் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கண்டுபிடிக்கிறதுக்கு கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிவைடட் பை சிக்மா எக்ஸ் இன்ட்டு சிக்மா ஒய் போட்டுக்கிறோம். கண்டுபிடிச்சிருக்க வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணால் 0.6032 அப்படின்னு கிடச்சிருக்கு. இதில் ஒன் மோர் அடிஷ்னலாக இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா கார்லேஷனோட வேல்யூ ஆர் வந்து எப்பயுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா -1 to +1 தான் வேல்யூ இருக்கணும். இப்போ நீங்கள் கண்டுபிடிக்கும் போதே கார்லேஷனோட வேல்யூ நமக்கு வந்து -1 to +1 தான் ஆன்சர் கிடைக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். இந்த கொஷின் பார்த்திங்க அப்படின்னா எல்லா புக்லேயுமே இருக்கும். ஸ்டாண்டர்ட் கொஷின்னு யூனிவர்சிட்டி கொஷினில் இது கேட்கலாம் திரும்ப ரிப்பீட்டடாக. அடுத்ததாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ரேங்க் காரலேஷன் பார்க்குறோம். ரேங்க் காரலேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இப்போ நார்மலாக ரேங்க் வந்து ரிப்பீட் ஆகாமல் இருக்குது அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா 1 - 6 இன்ட்டு சம்மேஷன் ஆஃப் டிஐ ஸ்கொயர் டிவைடட் பை n இன்ட்டு என் ஸ்கொயர் -1. அதில் டிங்கிறது என்ன அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டூ வேரியபிள்ஸ் ரேண்டம் வேரியபிள்ஸ் எக்ஸும் ஒய்க்குமான வேரியபிள் என்னவோ அதுதான் டின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இங்கே ரிப்பீட்டட் ரேங்க் இருந்தது, சப்போஸ் ரேங்க் வந்து ரிப்பீட் ஆகுது அப்படின்னா அங்கே நமக்கு ஃபார்முலாவில் என்னவாகும்னா இந்த சம்மேஷன் ஆஃப் டிஐ ஸ்கொயரோட ப்ளஸ் m இன்ட்டு எம் ஸ்கொயர் -1 டிவைடட் பை 12 அப்படிங்கிற ஃபார்முலாவும் சேர்த்து ஆட் ஆகும்.
எத்தனை வேரியபிளில் நமக்கு ரிப்பீட்டட் ரேங்க்ஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அத்தனையை கண்டுபிடிச்சி தனித்தனியாக நம்ம அந்த வேல்யூவோட சேர்த்து ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சம் வரும்போது நம்ம பார்ப்போம். இந்த ஃபார்முலாவையும் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இஃப் த ரேங்க்ஸ் ஆர் ரிப்பீட்டட் அப்படின்னா இது சேர்த்து ஆட் ஆகும். இப்போ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ரேங்க் காரலேஷனுக்கான ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம். இப்போ இதில் 2 ரேங்க் கொடுத்துருக்கு. ரேங்க் இன் எக்ஸ், ரேங்க் இன் ஒய். இது ரேங்க் டைரக்ட்லி கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரேங்க் இன் எக்ஸுங்கிறது ஏதோ ஒரு சப்ஜெக்டில், தமிழ் சப்ஜெக்டில் எடுத்திருக்க ரேங்க்கு, ஒரு 7 ஸ்டூடெண்ட் எடுத்திருக்க ரேங்க்கு. அதே ஸ்டூடெண்ட்ஸு வேறு ஒரு சப்ஜெக்ட், தட் மீன்ஸ் இங்கிலீஷில் எடுத்துக்கலாம், ஏதோ ஒரு சப்ஜெக்டில் எடுத்துக்கலாம். ரேங்க் இன் ஒய்ங்கிறது இன்னொரு சப்ஜெக்டோட ரேங்க்கு. இப்போ இது ரெண்டுக்கும் என்ன காரலேஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த ப்ராப்ளமில். இப்போ இந்த ப்ராப்ளமில் நம்ம கேல்குலேஷன் பார்த்தோன்னா 2 ரேங்க்கும் கொடுத்துருந்துச்சு. அதுலேருந்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிக்கிறோம். அந்த எக்ஸ் மைனஸ் ஒய் கண்டுபிடிச்சிக்கிறோம். அது டிஐ. நமக்கு ஃபார்முலாவுக்கு டிஐ ஸ்கொயர் தேவை. ஸோ டிஐ ஸ்கொயர் என்னென்னு கண்டுபிடிச்சிக்கிறேன். சம்மேஷன் ஆஃப் டிஐ ஸ்கொயர் என்னென்னு கண்டுபிடிச்சிக்கிறேன். ஃபார்முலா ரேங்க் காரலேஷனோட ஃபார்முலா ஆல்ரெடி பார்த்தாச்சு. 1 மைனஸ் 6 இன்ட்டு சம்மேஷன் ஆஃப் டிஐ ஸ்கொயர் டிவைடட் பை என் இன்ட்டு என் ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ அதில் அப்ளை பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னா 0.6429 கிடைக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கு காரலேஷன், ரேங்க் காரலேஷன் அப்படின்னாலே நமக்கு -1 to +1 ஆன்சர் கிடைக்கணும். ஸோ நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கோம். 0.6 சம்திங்கில் ஆன்சர் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம பார்த்த இந்த ப்ராப்ளமுமே அடிக்கடி யூனிவர்சிட்டி கொஷினில் கேட்குற கொஷின் தான். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த ப்ராப்ளமில் 3 சப்ஜெக்ட்டு, தட் மீன்ஸ் ஏதோ ஒரு 3 ஐட்டமோட ரேங்க்ஸ் கொடுத்துருக்கான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பாட்டு போட்டி நடக்குது, இல்லை ஒரு பேச்சு போட்டி நடக்குது. 3 ஜட்ஜஸ் இருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜட்ஜ் பண்ணுறாங்க. அப்போ அவங்க கொடுத்துருக்க மார்க் பேசிஸில் ரேங்க் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு 10 ஸ்டூடெண்ட்டுக்கு ரேங்க் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். இப்போ ரேங்க்கெல்லாம் அவனே கொடுத்துருக்காங்க. ஒரு 10 ஸ்டூடெண்ட்டோட ரேங்க்கு ஒருத்தங்களும் ஜட்ஜ் பண்ணதை வச்சு கொடுத்துருக்காங்க. இதுக்கு உள்ள காரலேஷனில் எந்த 2 ஜட்ஜஸோட காரலேஷன் நமக்கு ஈக்குவலாக, அதாவது தட் மீன்ஸ் 2 பேர் சேமாக என்ன பண்ணியிருக்காங்க, ஜட்ஜ் பண்ணியிருக்காங்க, நியர்பை சேமாக ஜட்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். அதுதான் அவன் என்ன கொடுத்துருக்கான்னா காமன் லைக்கிங்ஸ் ஆஃப் மியூசிக். அந்த பாட்டு போட்டியில் 2 ஜட்ஜஸ், யார் 2 ஜட்ஜஸ்க்கு நியர்லி க்ளோஸ்லி ரிலேஷன் இருக்குது அந்த ஜட்ஜ் பண்ணதில், ரிசல்ட்டில் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ அதுக்கு நம்ம கொடுத்துருக்க இந்த டீட்டெயிலுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கிறோன்னா எக்ஸு ஒய் இசட்டு எழுதிட்டு D1ங்கிறது x1 அதாவது xi மைனஸ் ஒய்ஐ, தென் D2ங்கிறது ஒய்ஐ மைனஸ் இசட்டை, D3ங்கிறது xi மைனஸ் இசட்டை கொடுத்துருக்க 10 வேல்யூவுக்கும் நம்ம கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சிட்டு அந்த D1 D2 D3ல் D1 ஸ்கொயர் D2 ஸ்கொயர் D3 ஸ்கொயர் கண்டுபிடிச்சிக்கிறோம். எல்லாத்துக்குமே சம்மேஷன் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கிறோம். சம்மேஷன் வேல்யூ என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சம்மேஷனில் இங்கே D1 ஸ்கொயர் D2 ஸ்கொயர் D3 ஸ்கொயரோட வேல்யூஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு தனித்தனியாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரேங்க் கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஆர் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 1 மைனஸ் 6 இன்ட்டு சம்மேஷன் ஆஃப் D1 ஸ்கொயர் டிவைடட் பை n இன்ட்டு n ஸ்கொயர் மைனஸ் 1. D1 ஸ்கொயரை வச்சு கண்டுபிடிக்கிற மாதிரி D2 ஸ்கொயர் D3 ஸ்கொயர் எல்லாத்துக்குமே தனித்தனியாக நம்ம கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இப்போ இங்கே வேல்யூ மைனஸ் 0.212 கிடச்சிருக்கு. இங்கே ஆன்சர் மைனஸ் 0.296 கிடச்சிருக்கு. இங்கே 0.636ன்னு கிடச்சிருக்கு. அப்போ இந்த எக்ஸும் இசட்டும், அதாவது -1 +1 இதுக்கு நியர்பை எங்கே கிடைக்குதோ அது க்ளோஸ்லி ரிலேஷன் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ சின்ஸ் த ரேங்க் காரலேஷன் கோஎஃபிஷியன்ட் பிட்வீன் எக்ஸ் அண்ட் இசட் இஸ் பாசிட்டிவில் இருக்குது அண்ட் ஆல்சோ மேக்ஸிமம் நமக்கு என்ன பண்ணுது, காரலேஷன் ஆகுது. ரெண்டுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குது, மேக்ஸிமம் ரிலேஷன் இருக்குது. ஸோ we conclude that the pair of judges X and Z has the nearest approach to common likings in music. அந்த எக்ஸு இசட் 2 ஜட்ஜஸ்க்கும் நியரஸ்ட் விஷஸ் இருக்குது, நியரஸ்ட் லைக்கிங்ஸ் இருக்குது அப்படின்னு இந்த ப்ராப்ளத்துலேருந்து பார்க்குறோம். ஒன் மோர் ப்ராப்ளம்
வந்து நம்ம ரேங்க் கார்லேஷனுக்கு பார்க்குறோம். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ முதல்ல கொடுத்துருந்த 2 ப்ராப்ளம்லையும் டைரக்ட்லி ரேங்க் கொடுத்துருந்துச்சு. இப்போ இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்க அப்படின்னா ரேங்க் கொடுக்கல, நம்மளை ரேங்க் கண்டுபிடிச்சி அதுக்கு கார்லேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ அப்டைன் த ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஃபார் த ஃபாலோவிங் டேட்டானா, இந்த மாதிரி டேட்டாஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதுலேருந்து நீ ரேங்க்கை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கார்லேஷன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த வேல்யூஸ்க்கு ரேங்க் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா கவனமாக பாருங்கள். ரேங்க்கு ஃபஸ்ட்டு எக்ஸில் வேல்யூஸ் பார்க்குறோம். நம்ம ரேங்க் போடுறோம் அப்படின்னா நம்ம ஸ்கூல்ல எல்லாம் ரேங்க் பார்த்துருப்போம். யார் ஃபஸ்ட் மார்க் வாங்குறா, யார் டோட்டல் அதிகமாக இருக்காங்களோ அவங்க தான் ஃபஸ்ட் மார்க் வாங்குவாங்க. அப்போ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இருக்கிறதுலையே ஹையஸ்ட் மார்க் என்னன்னு பார்க்குறோம். அது 80. அப்போ 80க்கு நம்ம ஃபஸ்ட் ரேங்க் கொடுக்குறோம். தென் அடுத்தது மார்க்கில் எது மோஸ்ட் வேல்யூவாக இருக்குதுன்னு பார்க்குறோம். அதில் பார்த்திங்க அப்படின்னா 75ங்கிறது மோஸ்ட் வேல்யூவாக இருக்குது. அப்போ 75 பார்க்குறோம், 2 தடவை இருக்குது. அப்போ 2வது ரேங்க்கையும் 3வது ரேங்க்கையும் 2 பேர் ஷேர் பண்ணுறாங்க. அந்த 2வது ரேங்க்கை 2 பேர் சேம் மார்க் எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ 2வது இடம் 3வது இடம் இந்த 75 மார்க் வாங்கினவங்களுக்கு. அப்போ நம்ம 2 + 3 / 2 போட்டோம்னா 2.5. நம்ம இப்போ இதில் பார்க்கும்போது ரேங்க் ஆர்டர்லாம் பார்க்கும்போது செகண்ட் ரேங்க் 2 பேர் போட்டுட்டு டைரெக்டாக 4வது ரேங்க்குக்கு வந்திருப்பாங்க. நம்ம இங்கே இந்த ப்ராப்ளமில் 2வது ரேங்க்கையும் 3வது ரேங்க்கையும் 2 பேர் ஷேர் பண்ணுறதுனால 2.5 அப்படின்னு கொடுத்துக்குறோம் அவங்களுக்கு ரேங்க்கை. ஓகே, அடுத்ததாக நம்ம பார்க்குறோம் 3வது ரேங்க்கு முடிஞ்சிருச்சு. 4வது ரேங்க் யாருன்னு பார்க்குறோம். இருக்கிறதுலையே அடுத்த மோஸ்ட் வேல்யூ 68, அவங்க 4வது ரேங்க். தென் 5வது ரேங்க் யாருன்னு பார்க்குறோம். 5வது ரேங்க்கில் 68க்கு கீழே யார் இருக்கான்னு பார்க்குறோம். யார் இருக்கா? 64. தட் மீன்ஸ் 64ல் 1 2 3 பேர் இருக்காங்க. அப்போ 5th ரேங்க், 6th ரேங்க், 7th ரேங்க்கு அந்த 3ஐயும் இந்த 3 பேரும் ஷேர் பண்ணுறாங்க. 64ங்கிற எடுத்திருக்க 3 பேரும் 5, 6, 7 3 ரேங்க்கை ஷேர் பண்ணுறாங்க. அப்போ 5 + 6 + 7 / 3 போட்டோம்னா 6ன்னு கிடைக்கும். அப்போ 6th ரேங்க்கை 3 பேருக்கு கொடுக்குறோம். 64 எடுத்திருக்க 3 பேருக்கும் ரேங்க் வந்து 6ன்னு கொடுத்துருக்கோம். இப்போ நமக்கு என்ன ரேங்க் முடிஞ்சிருச்சு? 5, 6, 7 முடிஞ்சிருச்சு. அடுத்தது 8th ரேங்க் பார்க்குறோம். அதுக்கு அடுத்த பெரிய நம்பர் 55, அவங்களுக்கு 8th ரேங்க் கொடுத்துட்றோம். தென் அடுத்தது 50, அவங்களுக்கு 9th ரேங்க் கொடுத்துட்றோம். தென் 40 எடுத்துருக்கவங்களுக்கு 10th ரேங்க் கொடுத்துட்றோம். சிமிலர்லி ஒய்யில் ரேங்க் கண்டுபிடிக்கிறோம். ஒய்யில் யார் இருக்கிறதுலே ஹையஸ்ட் வேல்யூ அப்படின்னா 81 எடுத்தவங்க. ஸோ 81 எடுத்தவங்களுக்கு ஃபஸ்ட் ரேங்க் கொடுக்குறோம். தென் 70 எடுத்திருக்கவங்களுக்கு 2வது ரேங்க். தென் அடுத்த வேல்யூ யார் எடுத்திருக்கா அப்படின்னு பார்க்குறோம். 68 2 பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்போ நமக்கு 3rd ரேங்க் + 4th ரேங்க் ரெண்டுமே 68 எடுத்தவங்க வரதுனால 3rd ரேங்க் + 4th ரேங்க் 3 + 4 / 2 போட்டோம்னா 3.5. அப்போ 3.5th ரேங்க் 2 பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அடுத்தது 68க்கு அப்புறம் அடுத்த ரேங்க் 3யும் 4ம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது 62ல் 5th ரேங்க்கும். தென் அடுத்த ரேங்கை 6th ரேங்கை 60 எடுத்திருக்கவங்களும், 7th ரேங்க் 58 எடுத்திருக்கவங்களும், 8th ரேங்க் 50 எடுத்திருக்கவங்களும், தென் 9th ரேங்க் 48 எடுத்திருக்கவங்களும், 45 எடுத்திருக்கவங்களுக்கு 10th ரேங்க்கும் கொடுத்துறோம். இப்போ எல்லாத்துக்குமே நம்ம ரேங்க் என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. டிஃப்ரென்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். xi - yi கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு ஸ்கொயர் பண்ணுறோம். அது எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணுறோம். சம்மேஷன் ஆஃப் di² வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். இப்போ நமக்கு ஃபார்முலாவுக்கு என்ன தேவையோ அந்த ஃபார்முலாவுக்கு தேவை வந்து 1 - சம்மேஷன் ஆஃப் di² / n × n² - 1 ஃபார்முலா அப்படி நமக்கு தேவை. ஸோ அந்த ஃபார்முலா படி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ப்ளஸ் இன்னொன்று என்ன அப்படின்னா 6 × சம்மேஷன் ஆஃப் di² போட்டுட்டு தென் இங்கே ரேங்க் வந்து என்னவாகுது அப்படின்னா ரிப்பீட் ஆகுது. அப்போ ரிப்பீட் ஆன வேல்யூஸை நான் என்ன சொன்னேன், m × m² - 1 / 12 அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்,
தனித்தனியாக எத்தனை ரேங்க்ஸ் எல்லாம் ரிப்பீட் ஆகிருக்கோ அதுக்கு வேல்யூஸை கண்டுபிடிச்சி அது எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் இந்த ப்ராப்ளமில் எக்ஸில் ஒய்யில் சம் வேல்யூஸ் ரிப்பீட் ஆணுச்சு. இப்போ அதோட வேல்யூஸை எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம அப்படின்னு பார்ப்போம். 75 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்குன்னா 2 இன்ட்டு அந்த எம்மோட வேல்யூவை 2ன்னு எடுத்துக்கணும். m இன்ட்டு m ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை 12ன்னு ஃபார்முலா சொன்னேன். அப்போ 2 இன்ட்டு 3 டிவைடட் பை 12 தட் இஸ் ஹாஃப்னு கிடச்சிடும். அதே போல் 64 வேல்யூ ரிப்பீட்டட் 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகும். அப்போ அதோட வேல்யூ நமக்கு 2ன்னு கிடைக்குது. அதே மாதிரி இப்போ ஒய்யில் 68 வந்து என்னவாகும் அப்படின்னா 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகும். அதோட வேல்யூ நமக்கு ஹாஃப்னு கிடைக்கும். அப்போ ஆர் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கண்டுபிடிக்கும்போது ஃபார்முலா 1 மைனஸ் 6 இன்ட்டு சம்மேஷன் ஆஃப் டிஐ ஸ்கொயரோட எத்தனை வேல்யூ நமக்கு ரிப்பீட் ஆகிருக்கோ அதையும் சேர்த்து கூட்டிக்கணும். டிவைடட் பை n இன்ட்டு n ஸ்கொயர் மைனஸ் 1 போடணும். அப்போ நம்ம கேல்குலேஷனில் சம்மேஷன் ஆஃப் டிஐ ஸ்கொயரோட வேல்யூ 72 கிடச்சிது. ப்ளஸ் ஹாஃப் ப்ளஸ் 2 ப்ளஸ் ஹாஃப்னு கிடச்சோம். தட் இஸ் இது வந்து டோட்டலாக என்னவாகும் 75 கிடைக்கும். அப்போ இதில் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் 0.564 அப்படின்னு கிடைக்கும். 0.564 அப்படின்னு கிடைக்கும். தட் இஸ் த ரேங்க் கார்லேஷன் ஆஃப் தி 2 வேரியபிள் எக்ஸ் அண்ட் ஒய். இப்போ இதில் நமக்கு அடுத்த டாபிக் பார்த்தோம் அப்படின்னா ரெக்ரெஷன். ரெக்ரெஷன்னா என்ன அப்படின்னா, regression means mathematical measure of the average relationship between 2 or more variables in terms of the original limits of the data. இது வந்து நம்ம regression அப்படின்னு சொல்கிறோம். கொஷினில் நமக்கு என்ன ப்ராப்ளம் கேட்கலாம் அப்படின்னா 2 regression lines கண்டுபிடிங்க, அல்லது ஒரு வேல்யூவை கொடுத்துட்டு இன்னொரு வேல்யூ என்னன்னு கண்டுபிடி, அந்த மாதிரி கொடுக்கலாம். இப்போ இந்த ப்ராப்ளம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஃபார்முலா பார்த்திங்க அப்படின்னா ரெக்ரெஷன் லைன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா y on x, லைன் ஆஃப் ரெக்ரெஷன் ஆஃப் y on x அப்படின்னா y on x, இங்கே ஒய்யும் இங்கே எக்ஸும் வரணும். அதே மாதிரி மேலே ஒய்யும் கீழே எக்ஸும் வரணும். y minus y bar equal to r into sigma y divided by sigma x into x minus x bar. அதே மாதிரி ரெக்ரெஷன் லைன் ஆஃப் x on y அப்படின்னா x on y, இங்கேயும் எக்ஸ் ஆன் ஒய்னு வரும். இது ரெண்டு ஃபார்முலாவும் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஷினில் ரெக்ரெஷன் லைன்ஸ் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலாவுக்கு நமக்கு என்னென்னலாம் தேவையோ அதை கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ப்ளஸ் இதில் ஏதாவது ஒரு வேல்யூவை கொடுத்துட்டு இன்னொரு வேல்யூ என்னென்னு கண்டுபிடிங்க அப்படின்னு கொடுக்கலாம் கொஷினில் ப்ராப்ளம்ஸ் கேட்கும்போது. அப்புறம் நம்ம 2 மார்க் கண்டுபிடிக்கும்போது அதில் சம் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அதுலேருந்து 2 மார்க் கொஷின் கேட்கலாம். அதாவது byx அல்லது r இன்ட்டு சிக்மா ஒய் டிவைடட் பை சிக்மா எக்ஸு, இது ரெண்டும் ஈக்குவல் வேல்யூ தான். இப்போ ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ்னோ அல்லது ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் ஆன் ஒய்னோ அல்லது இது ரெண்டையுமோ கொடுத்துட்டு கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் என்னன்னு கண்டுபிடி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் byx இன்ட்டு bxy கண்டுபிடிச்சோன்னா அதோட வேல்யூ தான் என்ன கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆர். இது 2 மார்க்கில் சம் டீட்டெயிலை கொடுத்துட்டு அதுலேருந்து கூட கேட்கலாம். 2 மார்க் கொஷினில் byx bxy கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாஸ் இது ரெண்டும் நம்ம சம்மு போடும்போது இது ரெண்டையும் பார்ப்போம். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெக்ரெஷனுக்கான சம்மு, இதுவும் ஒரு ஸ்டாண்டர்ட் யூனிவர்சிட்டி கொஷின் தான். ஸ்டாண்டர்டாக உள்ள கொஷின், யூனிவர்சிட்டி கொஷின்ஸில் ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின் தான். From the following data find the 2 regression equations. First 2 regression equations கண்டுபிடிக்கணும். அப்புறம் the coefficient of correlation between the marks economics and statistics, ஆரோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும், correlation coefficient கண்டுபிடிக்கணும். அப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும்னா the most likely marks in statistics when marks in economics are 30. எக்கனாமிக்ஸ் மார்க் 30 இருக்கும்போது ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட மார்க் என்னவா இருக்கும், மோஸ்ட் லைக்லி மார்க் என்னவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு 3 கொஷின் கேட்டிருக்காங்க. கொஷினில் பார்த்தோம் அப்படின்னா மார்க்ஸ் இன் எக்கனாமிக்ஸ் கொடுத்துருக்காங்க, மார்க்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க, மார்க் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட மார்க்கை ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு தடவையெல்லாம் தமிழில் பேப்பர் வந்து 10th பேப்பர் வந்து சில பேரோடது மிஸ் ஆகிடுச்சு. அப்போ அவங்களுக்கு தமிழ் 1 வச்சே தமிழ் 2க்கு மார்க் போட்டாங்க. அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் எல்லாம் நம்ம இந்த ரெக்ரெஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெக்ரெஷன் ஃபார்முலாவுக்கு தேவைப்படுற விஷயம் என்ன அப்படின்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் தேவை, ஒய் மைனஸ் ஒய் பார் த ஹோல் ஸ்கொயர் தேவை,
எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய் பார் தேவை. இதில் எக்ஸ் பார்னால் என்னன்னு நமக்கு தெரியும், ஒய் பார்னால் நமக்கு என்னென்னு தெரியும். அதாவது எக்ஸோட வேல்யூஸ் எல்லாத்தையும் கூட்டி நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸால் டிவைட் பண்ணணும். ஒய் பாருங்கிறது என்ன அப்படின்னா ஒயில் உள்ள வேல்யூஸ் எல்லாத்தையும் கூட்டி நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸால் டிவைட் பண்ணணும். தட் இஸ் ஒய் பார். இப்போ எக்ஸ் பார் ஒய் பாரை கண்டுபிடிச்சி இந்த டேபிளில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஃபில் பண்ணிக்கிறோம். அதாவது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் கண்டுபிடிக்கிறோம். அதுலேருந்து எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர், ஒய் மைனஸ் ஒய் பார் அதோட ஹோல் ஸ்கொயர், அப்புறம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய் பார் கண்டுபிடிச்சி டேபிளை ஃபில் பண்ணிக்கிறீங்க. ஏற்கனவே இப்போ ஃபார்முலாவில் ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் BYXனால் என்னென்னு ஃபார்முலா பார்த்தோம். சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய் பார் டிவைடட் பை சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர். ஃப்ரம் த டேபிள்லேருந்து இதோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிக்கிறோம். அதாவது BYX என்ன, BXY என்னன்னு கண்டுபிடிச்சிக்கிறோம். இங்கே என்ன ஒய் வருதோ, இங்கே ஒய் வந்துச்சுன்னா இங்கே கீழே ஒய் வரும், இங்கே எக்ஸ் வந்ததுன்னா கீழே எக்ஸ் வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ் ரெண்டையும் BYXையும் BXYயையும் கண்டுபிடிச்சாச்சு. தென் ஈக்குவேஷன் ஆஃப் தி லைன் ஆஃப் ரெக்ரெஷன் எக்ஸ் ஆன் ஒய் என்ன, ஒய் ஆன் எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். எக்ஸ் ஆன் ஒய் அதுக்கான ஃபார்முலா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஈக்குவல் டு BXY இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய் பார். இந்த BXYக்கு பதிலாக ஆர் இன்ட்டு சிக்மா எக்ஸ் டிவைடட் பை சிக்மா ஒய் போட்டிருப்பாங்க ஃபார்முலாவில். இது ரெண்டும் ஈக்குவல் வேல்யூ தான், நமக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். BXYனாலும் ஆர் இன்ட்டு சிக்மா எக்ஸ் டிவைடட் பை சிக்மா ஒய்னாலும். ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா BXYயோட வேல்யூ அப்புறம் ஒய் மைனஸ் ஒய் பாரோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணுறோம். அதாவது எக்ஸ் ஆன் ஒய் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் இன்ட்டு ஒய் ப்ளஸ் கான்ஸ்டன்ட்னு வேல்யூ வரணும். தட் இஸ் எக்ஸ் ஆன் ஒய்க்கான ஈக்குவேஷன். அதே மாதிரி ஈக்குவேஷன் லைன் ஆஃப் ரெக்ரெஷன் ஒய் ஆன் எக்ஸ்னா ஈக்குவேஷன் நமக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சம் கான்ஸ்டன்ட் வேல்யூ இப்படி கிடைக்கணும். இது வந்து ஒய் ஆன் எக்ஸுக்கான ரெக்ரெஷன் லைனோட ஈக்குவேஷன். அப்புறம் நம்ம ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கணும். ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் ஆர் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன பார்த்தோம், ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் BYX இன்ட்டு BXYன்னு பார்த்தோம். அப்போ BYX BXYயோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சிருக்க வேல்யூவை மல்டிப்ளை பண்ணி அதுக்கு ரூட் கண்டுபிடிச்சோன்னா தட் இஸ் ஆரோட வேல்யூ. ரெக்ரெஷன் காரிலேஷன் கோஎஃபிஷியன்ட்டு 0.394ன்னு கிடைக்குது. தென் நம்ம இன்னொரு மூணாவது கொஷின் என்னவாக இருந்தது அப்படின்னா எக்கனாமிக்ஸ் வந்து 30யாக இருக்கும்போது நமக்கு மோஸ்ட் லைக்லி மார்க் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் என்ன மார்க் கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ அங்கே கொஷின் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வந்து என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா ஒய்ன்னு எடுத்திருந்தாங்க, எக்கனாமிக்ஸ் மார்க்கை எக்ஸ்ன்னு எடுத்திருந்தாங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ 30ன்னு இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். அதை இந்த ரெண்டாவது ஈக்குவேஷனில் ஒய் ஆன் எக்ஸ் கண்டுபிடிச்சோம்ல அதில் கொண்டு போய் எக்ஸுக்கு பதிலாக 30ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஒய்யோட வேல்யூ என்னன்னு கிடைக்கும். ஒய்யோட வேல்யூ 39. தட் மீன்ஸ் என்ன, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மார்க் எக்ஸோட மார்க் 30. தட் மீன்ஸ் எக்கனாமிக்ஸ் 30யாக இருக்கும்போது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மார்க் என்னவாக இருக்கும் அப்படின்னா 39ன்னு இருக்கும். இதுவுமே இந்த டாப்பிக்கை பொறுத்தவரையிலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூனிவர்சிட்டி கொஷின் தான். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 2 லைன்ஸ் ஆஃப் ரெக்ரெஷன் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா மீன் வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் கண்டுபிடிக்கணும், கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ரெண்டு கொஷின்லையும் நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்குறோம். கொஷின் அடிஷ்னலாக என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வச்சுக்கிட்டு இந்த டீட்டெயில் கொடுத்துருக்க டீட்டெயிலை வச்சுட்டு மீன் வேல்யூ என்ன, கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் என்ன, ஆர் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். இப்போ நம்ம எக்ஸ் பார் ஒய் பார் வழியாக இந்த ஈக்குவேஷன் பாஸ் ஆகுதுன்னு எடுத்துக்கிட்டு நம்ம நார்மலாக அல்ஜிப்ராவில் சால்வ் பண்ணுற மாதிரி பண்ணலாம். அல்லது வந்து நம்ம காலேஜ் லெவல் அப்படிங்கும்போது நமக்கு என்ன பண்ணிடலாம்னா கேல்குலேட்டரை யூஸ் பண்ணி டைரெக்டாகவே இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணிக்கலாம். சப்போஸ் தெரியல அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கேல்குலேட்டரில் எப்படி எக்ஸ் ஒய்யோட வேல்யூவை டைரெக்டாக கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்கிறேன். இப்போ இங்கே எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேல்யூவை கண்டுபிடிக்கிறோம். தட் இஸ் இங்கே கொடுத்துருக்கிறதுல நம்ம எக்ஸ் பார் ஒய் பார்னு இருக்கிறதுனால எக்ஸ் பார் ஒய் பார்ங்கிறது மீன் ஆஃப் எக்ஸ் அண்ட் மீன் ஆஃப் ஒய்யோட வேல்யூ. ரெண்டு ஈக்குவேஷனை டைரெக்டாக சால்வ் பண்ணோம்னாலே எக்ஸ் பார் ஒய் பாருக்கு வேல்யூ கிடச்சிரும். எக்ஸுக்கு பதிலாக 13, ஒய்யுக்கு பதிலாக 17 கிடச்சிருக்கு. தட் இஸ் த மீன் வேல்யூ ஆஃப் எக்ஸ் பார் அண்டு ஒய் பார்.
தென் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ் அதோட அந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷன்லேருந்து ஃபஸ்ட்டு ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ் பிஎக்ஸ்ஒய் என்ன பிஒய்எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். அதை கொடுத்துருக்க ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்கு 8x is equal to 10y minus 66ன்னு கொடுத்துருக்கு. அப்போ x is equal to என்னவாயிரும் அப்படின்னா ஈக்குவேஷனுக்கு இந்த பக்கம் வரும்போது 10/8 into y minus 66 divided by 8. இப்போ x on y அப்படிங்கிற ஈக்குவேஷனில் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் என்னவாக இருக்கும்னா bxyயாக இருக்கும். x on y அதோட ஈக்குவேஷனில் இந்த கோஎஃபிஷியன்ட் என்னவாக இருக்கும்னா bxyயாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கிறதுல ஈக்குவேஷனை y on xன்னு மாற்றணும் அப்படின்னா இந்த கோஎஃபிஷியன்ட் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் byxஆக இருக்கும். இப்போ இந்த byxையும் bxyயையும் வச்சுட்டு நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். r ஈக்குவல் கண்டுபிடிக்கிறோம். ஆரோட வேல்யூ இப்போ என்ன பார்த்தோம் வருது அப்படின்னா இந்த ப்ராப்ளம்க்கு எனக்கு bxyயோட வேல்யூ 10/8 byxோட வேல்யூ 40/18 போட்டேன்னா ஆன்சர் 2.77 கிடைக்குது. அப்போ ரூட் எடுக்கும்போது கண்டிப்பாக நமக்கு 1 விட அதிகமாகிடும். ஆனால் நான் முதல்லேருந்து ஃபஸ்ட்லேருந்து சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்டோட வேல்யூ -1 to +1க்குள்ளே தான் இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்ஸை தப்பாக சூஸ் பண்ணிட்டோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ரைட்டாக சூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஈக்குவேஷனை எக்ஸ் ஆன் ஒய்க்கு பதிலாக ஒய் ஆன் எக்ஸ்னு எடுக்கணும். இந்த ஈக்குவேஷனை ஒய் ஆன் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஆன் ஒய் எக்ஸை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு ஒய்யை ஈக்குவேஷனை ஒரு பக்கம் கொண்டு வந்துட்டு எக்ஸ் ஆன் ஒய் அப்படின்னு எழுதணும். அப்போ இங்கே எக்ஸ்ஒய்க்கு பதிலாக byxையும் இங்கே bxyயையும் கண்டுபிடிச்சி ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்டோட வேல்யூ கிடைக்கும். இங்கே பார்த்தா இங்கே திரும்ப மாற்றி எடுத்து ஒய் ஆன் எக்ஸ் எக்ஸ் ஆன் ஒய்ன்னு எடுத்து அதில் உள்ள கோஎஃபிஷியன்ட்ஸ் ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட்ஸை byx bxy கன்சிடர் பண்ணிவிட்டு அதிலேருந்து நமக்கு கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆன்சர் +or-0.6 கிடைக்குது. தட் இஸ் த correlation coefficient. One more problem நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் calculate the correlation coefficient x bar and y bar. x bar y barனா மீன் கண்டுபிடிக்கிறது. correlation coefficient இப்போ போன ப்ராப்ளமில் கண்டுபிடிச்ச மாதிரியே இந்த ப்ராப்ளமுக்கும் ஆன்சர் கண்டுபிடிச்சி என்ன வருதுன்னு சொல்லுங்கள்.